தரமான நாட்டு கடலையிலிருந்து பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்படும் கார்டி அட்வான்ஸ்ட் கடலை எண்ணெய். வரட்டும் அவ. இங்க இருக்கிறவங்க யாரும் அவகிட்ட பேசக்கூடாது. அதை மீறி யாராவது அவகிட்ட பேசுனீங்க, அப்புறம் நான் வேற மாதிரி நடந்துக்க வேண்டியிருக்கும். எல்லாருக்கும் கேட்டுச்சுல்ல? அப்புறம் எல்லாரும் ஏன் நின்றுட்டு இருக்கீங்க? வாங்க போய் சாப்பிடலாம். வாப்பா விக்ரம், வா வா முதா. விக்ரம், என்னங்க நீங்க? என்னதான் கோவம் இருந்தாலும் மாத்திரை போடாமையா இருப்பீங்க? என்ன பாக்குறீங்க? முதல்ல இந்த டேப்லெட்டை போடுங்க. இந்தாங்க, பொடிங்க. தேங்க்யூ. அண்ணே, சாரிண்ணே, நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துறேனா? சே, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ கூட அண்ணிய தப்பா நினைச்சிட்டலன்னு. நீ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இருந்திருந்தா கண்டிப்பா உன்னை சந்தேகப்பட்டிருக்க மாட்டாங்க. கண்டிப்பா நான் இப்படி ஒரு தப்பை பண்ணிருக்க மாட்டேன். கண்டிப்பா அண்ணியும் அந்த தப்பை பண்ணிருக்க மாட்டாங்க. சரி, அப்ப யார் பண்ணா? அக்ஷயா, ப்ரூஃப் இருக்கு. நான் என் கண்ணால பார்த்தேன், எல்லாரும் பார்த்தாங்க. இதுக்கு மேல என்ன வேணும்? ஐயோ அண்ணே, உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. விடு, புரிஞ்ச வரைக்கும் போதும். அக்ஷயா, சாரி, எனக்கு கொஞ்சம் தனியா விட ப்ளீஸ். அண்ணே, அண்ணிய நாளைக்கு இன்வைட் பண்ணணும். அதான் அடம் முடிச்சு சம்மதம் ஆகிட்டியா? அப்புறம் என்ன? இல்லன்னு, அவங்கள இன்வைட் பண்ணணும்ல. சரி, பண்ணிக்க. இல்லன்னு, நீ ஃபோன் பண்ணி கூப்பிடணும். அப்போதான் அண்ணி வருவாங்க. நான் ஃபோன் பண்ணி தான் கூப்பிடணும்னா அவ வரவே வேண்டாம், விடு. அண்ணே அண்ணே, ப்ளீஸ்ண்ணே. இது பேரு அக்ஷயா, இதெல்லாம் என்ன இழுத்து விடாத, வேண்டாம். ப்ளீஸ்ண்ணே, இவ்ளோ தூரம் வந்தாச்சுல்ல, நீ ஒண்ணும் பண்ண வேண்டானே. நான் ஃபோன் பண்ணி கொடுக்கறேன். ஃபோன் நீ ஃபங்க்ஷனுக்கு வா இனியான்னு சொன்னா மட்டும் போதும்ண்ணே. இதெல்லாம் வேண்டாம் அண்ணே, ப்ளீஸ். ப்ளீஸ்ண்ணே, எனக்காகண்ணே. நான் உடனே ஃபோன் பண்ணி தரேன். அக்ஷயா, சொல்ல அக்ஷயா. அண்ணி, அண்ணன் பேசணுமா? நான் சொன்னேனா? ப்ளீஸ்ண்ணே, எனக்காகண்ணே. பேசு, என்ன இது? பேசுண்ணே, பேசு. ப்ளீஸ்ண்ணே. ஹலோ விக்ரம், எப்படி இருக்கீங்க விக்ரம்? நல்லா இருக்கீங்களா விக்ரம்? சாப்பிட்டீங்களா? அப்புறம் மாத்திரை எல்லாம் கரெக்டா போட்டீங்களா விக்ரம்? முக்கியமா நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி பாலெல்லாம் குடிச்சிட்டு தூங்குங்க. அதுக்கப்புறம் மார்னிங் ஜாகிங் போறப்போ ஸ்கார்ஃப் எல்லாம் கட்டிட்டு போங்க விக்ரம். ஏன்னா பனி வேற ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. இனியா, நான் விக்ரம் அக்ஷயாக்காகத்தான் ஃபோன் பண்ணேன். நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு வந்துரு. அண்ணே, சரிங்க. தேங்க்ஸ்ண்ணே. ஓகே.
அம்மா, எனக்கு மட்டும் ஏம்மா இப்படிலாம் நடக்குது? நான் யார் மேல ரொம்ப பாசம் வைக்கிறேனோ அவங்க எனக்கு கிடைக்க மாட்டேங்கிறாங்க. நீயும் என்னை விட்டு போயிட்ட. விக்ரம் விலகி ரொம்ப தூரம் போயிட்டாரு. இனியா, என்னடா அப்படி பாக்குற? அம்மாடா. அம்மா, அம்மா, இனியா, எதுக்கு பழற? என் சூழ்நிலை அப்படிமா. எந்த சூழ்நிலை வந்தாலும் ஏன் பொண்ணு அழமாட்டாளே? அழக்கூடாதுன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். இல்லம்மா, நான் அழ மாட்டேன். என் அம்மா என் கூடவே இருக்கிறப்போ நான் எதுக்கு அழணும்? என் பொண்ணு எப்பவும் இப்படிதான் இருக்கணும். கார்த்திகோட அம்மா வந்துட்டா. மொறு மொறுன்னு விதையோட சாப்பிட போறேன். இன்னைக்கு கில்ட் ஃப்ரீயா அதிரசத்தை ஒரு புடி குடிக்க போறேன். கார்த்திக் அங்கிளோட அம்மா வந்திருக்காங்க. வாங்கடா போய் குளிப்பணியா சாப்பிடலாம். டான்ஸ்லாம் டேஸ்ட் பண்ண வந்துட்டாங்க போல. பின்ன தரமான நாட்டு கடலையிலிருந்து பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்படும் காடி அட்வான்ஸ்ட் கடலை எண்ணெய். உணவுக்கு தரும் அதிக மனம், அதிக சுவை, அதிக ஆரோக்கியம். நீங்களும் என்ன மாதிரியே பாப்புலர் ஆகணுமா? அப்போ கார்டியோ அட்வான்ஸ் கடலை எண்ணெய் தான் செம்ம ஸ்மார்ட் ஐடியா. 100% உயர்தர கடலை எண்ணெய். சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.